முதல் கேள்வி, இந்த படத்துல நீங்க வந்து எப்படி செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு ஆடிஷன் மூலமா. ஒரு ஹீரோயின் ஆஃப் சர்டன் ஸ்டேச்சர் ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து ஆடிஷன்லாம் மூலமா செலக்ட் ஆகுறதுங்கிறது அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். இந்த ஆடிஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? இனிமே நீங்க ஆடிஷன் பண்ணணும்னா பண்ணுவீங்களா? அப்சல்யூட்லி. என்ன நிலைமையில இருந்தாலும் ஆடிஷன் பண்ணணும்னா கட்டாயமா. ஏன்னா இங்க வந்து ஒரு பூ படம் நடிச்சிருக்கேன், அதுல மாரியா என்ன அக்செப்ட் பண்ணேன். அந்த ஃபிலிம் ஃபேர் அவார்டு வேற பேரு பெருமை எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சென்னையில் ஒரு நாள் அதித்தி கேரக்டர் வந்தது. அதுக்கும் முன்னாடி ஒரு வருஷம் நான் நடிக்கவே இல்லை, வாஸ் அவுட் ஆஃப் ஜாப். ஸோ ஐ திங்க் எனி ஆக்டர் அவுட் ஆஃப் ஜாப் வில் கோ ஆடிஷன் எனிவே. பட் அதர் தென் தட் பாலா சார்ஸ் கன்விக்ஷன், என் பூ படம் பார்த்துட்டு வேற ஒரு சிட்டி ஆஃப் காட் இருக்கிற ஒரு படம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஓகே இந்த பொண்ணு நல்லா இருப்பான் போய் பார்த்துக்கலான்னு ஒரு இது வந்தது. So I was glad that he saw my film and he decided to audition me. Not that he heard my name from somewhere else and like that. So I was honored. Next, what attracted you to the story and what attracted the character? Anything special you admired about your role in the film? பனிமலர் எனக்கு வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில வந்து காதில் என்னன்னா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா பனிமலரோட காதல், அது மேல இருக்கிற நம்பிக்கை, அவளோட பிரேவரி இனஃப் டு பி வல்னரபிள், அது வந்து எனக்கு ஒரு ஷி வாஸ் சம்வேர் எல்ஸ் ஃபார் மீ. அது வந்து ரீச் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுல இருந்து ஏதாவது பார்வதி கத்துக்க முடியுமான்னு இருக்கிறது வேற ஒரு சேலஞ்ச். ஸோ தட்ஸ் வாட் ஐ ரியலி லவ். ஓகே, உங்களோட கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் இல்லை படத்துல. ஒன் ஆஃப் த மெயின் ரோல்ஸ் ஆஃப் த ஃபிலிம். அனுஷ்க்கு அப்புறம் நீங்க தான், படமே வந்து லவ் பத்தி தான் அப்படிங்கும்பொழுது நிறைய ரிசர்ச்லாம் செஞ்சீங்க. வில்லேஜஸ்லாம் போய் உங்களோட கேரக்டருக்காக நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது. இது உண்மையா? எந்த மாதிரியான ரிசர்ச்லாம் பண்ணீங்க? எனக்கு வந்து இந்த படம்னா மரியான்ங்கிற ஒரு கேரக்டரோட வாழ்க்கை தான். அந்த கேரக்டர் வந்து அவரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான். அதுல காதல் அவரோட வாழ்க்கையில பிளே பண்ற என்ன ரோல்னு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு ஆர்டினரியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு காதல்னா அவரோட வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரி ஆயிடும்னு இருக்கிறது இந்த படத்தோட தீம். ஸோ அதுல வந்து இருக்கிற பொண்ணு, லவ் இன்ட்ரெஸ்டா இருக்கிற பனிமலர்னு இருக்கிறது, அந்த கேரக்டருக்கு வந்து பிசிக்கல் ட்ரைனிங் ஆர் ரிசர்ச் விட இமோஷனல் ட்ரைனிங் வாஸ் மோர் நெசசரி. அதனால ஐ திங்க் பரத் பாலா சார், குட்டி ரேவதி அவர்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நிஜமா நான் வந்து ஸ்கிரிப்ட் பத்தி கேட்டே இருக்கிற ஸ்டூப்பிடா இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் அவர் வந்து தட் வாஸ் மை ரியல் மெட்டீரியல் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ டைரக்டர் சொன்னாரு அந்த ஆடிஷன்ஸ் முடிஞ்ச சமயத்துல இருந்து வந்து உங்களை பனிமலரா தான் வந்து அவர் பார்த்தாராம். படம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே வந்து பார்வதி மேனன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க வந்து பார்வதி மேனனா இருக்கீங்களா, பனிமலரா இருக்கீங்களா? யாரா இருக்கேன்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலி. அந்த நிலைமையில் இருக்கேன் ஆக்சுவலி. ஒரே ஒரு ஐ ஹோப் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சம்திங் எல்ஸ். என் பேரு வரும் பார்வதி, நாட் தட் இட் மேக்ஸ் எனி டிஃபரன்ஸ். என் மேனன் கிடையாது. So I just wanted to make பார்வதி மேனன் தான் போட்டிருந்தாங்க. ஆமா, I just wanted to clarify. Second of all, it's an honor, isn't it? ஒரு டிரெக்டர் வந்து நம்ம சொன்ன பிறகு நம்ம கேரக்டரா மட்டும்தான் பார்க்குறது. There is no use in looking at you as just an actor or just somebody else. வேற ஒரு விஷயம் என்னன்னா, என் கோ ஆக்டர் ஸ்டார் விட he is more of an actor and a performer. He was also Mariam in the movie. So that was a great thing, the way the director was able to bring in these actors who became the characters. So எனக்கு வந்து அது ஒரு பெரிய comfortable zone ஆ இருந்தது பனிமலா இருக்கிறதுனால, because of the aid that I got from them. படத்தோட ரஷஸ், டீசர், ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்த்தவங்க வந்து பார்வதி அழகானவங்க தான், ஆனா வந்து இந்த படத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா அழகா தெரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க உணர்றீங்களா? அது எதனால நினைக்கிறீங்க? பார்த்தாலே தெரியும் இப்படி இருக்கேன் நான். எப்படி அந்த நம்பவே முடியல ஆக்சுவலி என்னால. பட் what everybody has been saying, நான் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் இல்லை எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் டீம் that I look like that and it's not me, and that's the best part. எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்னா, ஒரு ரைட்டர் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி பார்வதின்னு இருக்கிற ஒரு ட்ரேஸே எனக்கு அந்த ட்ரெய்லர்ல தெரியல. அது வேற ஏதோ எனக்கு தெரியாம ஒரு பொண்ணு அந்த மாதிரி. that itself is a big success for me. எனக்கு படத்துல அந்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்குன்னு. ஃபைனலி இந்த படத்துல வந்து ஒரு இன்டென்ஸான ரொமான்ஸ் உங்களுக்கு இருக்கு மரியான் கூட. இந்த மாதிரி ரொமான்ஸ் சீன்ஸை வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது இந்த படத்துல என்ஜாய் பண்ணீங்களா? அது உங்களோட ரியல் லைஃப் ரொமான்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா?
What the hell? இந்த கேள்வி வந்து டைரக்டர் தான் வந்து சொன்னாரு. நான் இப்பவே சபையில சொல்லிக்கிறேன். Okay, I don't even know how to react to that question. I don't know about the second part. The first part, it's extremely uncomfortable doing love scenes or intimate scenes. And at some point, you just, I don't know, it's the script which helps you. You just think of the character and what they're feeling. And எப்படி ஆக்டிங்னா இருக்கிறது ஒரு தெரியாம இருக்கிற ஒரு ரெசிபி தானே. அங்கே வந்து ட்ரான்ஸா ஒரு you'll go to some level, you'll keep trying and trying and trying. எனக்கே தெரியாம ரொம்ப நம்பா இருக்கும் நம்ம மனசு வந்து. So you just keep trying and trying to get somewhere where the director will call the shot at that's Panimalar. So that's all that I kept trying to. Beyond that, nothing else happened. Thank you. Thank you, Parvati. இனி நீங்க if you want to address everyone and say something, you can. Actually, ரொம்ப சொல்ல வந்தேனா, but you've asked me some fantastic questions, and also the fact that என் முன்னாடி வந்து there are some amazing and I don't know, I can't even say the word, there are no words to explain how extremely ridiculously talented these people are. So I got a chance to work with them, which is a huge honor. And also the fact that in the Padathoda hero is the story, and I was blessed enough to get a part in this. So thank you so much, and hope you'll all support us. Thank you. For 31st படம் வந்து இப்போ சார் வந்து ரீரெக்கார்டிங் முடிக்கிறோம். So we are in the final stages. Rahman sir, my question is to you. Sir, இது வந்து ஒரு தமிழ் படம், இல்ல நிறைய தமிழ் மனம் இருக்கு. நீங்க you have been traveling a lot, you have been doing Hollywood movies, Hindi movies and all. So demands ஜாஸ்தி, expectations ஜாஸ்தி, and at the same time தமிழ் ஆடியன்ஸோட டேஸ்ட் என்ன, அவங்களோட ரசனை என்ன அப்படின்ற ஒரு ட்ராக்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். So how do you manage this? Despite of the fact you are doing different movies in different genre, in different languages, how you are able to keep a track of this Tamil audience? சென்னை திரும்பி வந்து சரவணாபுரம்ல போய் டிஃபன் சாப்பிட்டு சரியாயிடும். Rahman ji, it was nice to know that even Yuvan Shankar obliged you and he came and sang a song for you. Tomorrow, if he requests you to sing a song for him, will you do the same? I'll decide that tomorrow. Sir, one more question. Sir, அந்த புதிய இயக்குனர்கள் நல்ல கதை வச்சுட்டு உங்களோட மியூசிக்காக வந்தால் நீங்க செய்வீங்களா? ஏன்னா உங்கள்ட்ட அடுக்கிறதுக்கே அவங்களுக்கு ரூட் தெரியலன்னு சொல்லி சில இயக்குனர்கள் நம்ம பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இவர் புதிய இயக்குனர் தானே. அப்புறம் வசந்த பாலன் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் புதுசு இல்லை, பழசு தான். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய இருக்கு ஆக்சுவலா. டிராவல்னால தமிழ் படம் அப்படின்னா 6 மாசத்துல முடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் டிலே ஆகும், ப்ரொடியூசர் தாங்க மாட்டார். இதனால ஐ ஸ்டாப் அக்செப்டிங் சம் மூவிஸ். ஏன்னா அவங்க கஷ்டம் கொடுக்கூடாது. இல்லை உங்க கண்டிஷனுக்கு உட்பட்டு வந்து உங்களை அணுகுனா நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல ஸ்டோரி தான் கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ். ரஜினிக்கு நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்கீங்க, நிறைய கொடுத்துருக்கீங்க. முதல் முறையா அவருக்கு இசையமைக்கீங்க. அவர் நடிப்பை பத்தி, அவர் படத்தை பத்தி எப்படி ஃபீல் பண்ணுங்க? இஸ் அமேசிங் ஆக்டர். ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கினார், அவரை பத்தி தான் சொல்லணும். அண்ட் ராஞ்சனான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நார்த் சவுத் ரெண்டும் சேர்த்து தாக்குறாரு. தேங்க்யூ. சோனா பரியாங்கிறது ஒரு எக்ஸ்கிளைமிங் அபவுட் பியூட்டி. ஒரு அழகை பார்த்து அது வந்து சோனா பரியா.